மேடம் வணக்கம். ஹனிகுமார் ஃப்ரம் தந்தி டிவி. நீங்கள் சொன்னீங்க சென்னை வானிலை மையம் ரொம்ப அதிநவீனமானது, முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு. இப்போது அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சென்னை வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும். ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும், எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்யுன்றதுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில்? அந்த குற்றச்சாட்டு சரியானது இல்லை. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன், 3 டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டுன்னு எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்டுன்னு இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில் ஒரே ஏகமாக மழை பெய்யுது. ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்னைக்கு பெய்யுது. இதை இவ்வளவு விவரமா எடுத்து 12ஆம் தேதி சொல்றாங்க. நானும் சொல்றேன் உங்களுக்கு. அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த மாதிரி அதிக கனமழை பெய்யும், மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அக்யூரேட்டா எவ்வளவு நேரம் பெய்யும், எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும்ன்ற விவரங்களை அவங்க சொல்றது இல்ல. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியாது. அதனால வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தான் இப்போ இல்லைங்க, குற்றச்சாட்டு வைக்கலாம், அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும். இப்போ சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க? நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேட்கிறேன். மழையை ஒரு நிமிஷம், சரி நார்மலா பெய்யறத விட ஜாஸ்தியா பெய்யும்ன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன? அது கூட அங்க இல்லைங்களே. ஏங்க, நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன், அதே தவிர இன்னொன்னு சொல்றேன். நார்மலா மழை வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்கள்ல பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டு இருக்கணுமா இல்லையா? எப்போ போனாங்க அங்கே மந்திரிகள்? எப்போ போனாங்க? நான் இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பலை, இருந்தாலும் நான் கேட்குறேன். நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுலேருந்து அங்கே யாராவது இருந்தாங்களா? இல்லைங்களே. நார்மல் மழை மாதிரி வரும், சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்போ கூட நீங்கள் இருந்திருக்கலாமே. ஸோ குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுலுவுங்க. ஆனால் நான் சயின்டிஃபிக் விவரத்தோட கொடுக்குறேன் உங்களுக்கு. இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன். 4000 கோடி ரூபாய் செலவழிச்சு அதில் 92% மொத்தம் செலவழிச்சுட்டாங்க. என்ன மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சென்னையை பற்றி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு? 42% தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க, மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா? 4000 கோடி செலவு பண்ணுங்க கொடுத்துருக்கிற பணத்தை, நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை எங்க போட்டீங்க? அந்த நம்பர் ஏன் மாறுது? இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்லை, எங்களுக்கு இன்ச் பை இன்ச் கரெக்டாக சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருப்போம்னு சொல்றவங்களுக்கு நான் கேட்குறேன், 4000 கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா? 92% சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்தினீங்க அந்த நம்பர் 42ன்னு? இன்ச்சு மழையை நாங்க சொல்லன்னா நீங்க 92-42க்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க எங்க கிட்ட பேசின என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஒரே ஒரு நம்பர் 92%க்கும் 42%க்கும் வித்தியாசம் தெரியாம பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க, எங்க 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியா வரும்னு சொல்லியிருந்தா நாங்க ஏற்பாடு பண்ணிருப்போம் பேசுறீங்களா? என்ன அநியாயம்! நான் நடவடிக்கை எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை. அங்க எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்கிறேன். 92% சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் 42 பேசுற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் டீம் நல்லா இருக்கு, நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்லிருப்பாங்க. நீங்க 92 சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம், நீங்களே இல்லைங்க 92 இல்லை 42 சொன்னீங்கன்னா அதையும் நீங்க கேட்கணுங்க. எங்களை கேளுங்க, நாங்க பதில் கொடுக்குறோம். அங்க கேளுங்க, 4000 கோடியில 42 தான் செலவழிச்சிருக்கீங்க சென்னையிலன்னா, இன்னும் டாப்லரை வச்சுட்டு இன்ச் பை இன்ச் மழை கேட்கறீங்களா? என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேட்கிறேன். நான் 12ஆம் தேதி வார்னிங் கொடுத்தது, எங்களுக்கு சமயத்தில் வார்னிங் கொடுக்குறேன்னு சொன்னவங்களே நான் கேட்கிறேன். 12ஆம் தேதி 5 நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா? அப்போ நீங்க சொல்றீங்களா 12ஆம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு? Yeah, please go ahead.
No, please speak in the microphone, please. Madam. Just 1 second. I mean, we'll come to you. இதே மாதிரி அங்கே 2015 அக்டோபர்லேயே சவுத் ஏஷியன் கான்ஃபரன்ஸே நடந்தது. இந்த மாதிரி 150 டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. ஆனால் அப்பவும் இந்த மாதிரி மிஸ் ஆச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன ஒரு தீர்வு? நல்லா கேட்குறீங்க நீங்கள். 2015 நான் போனேங்க அம்பத்தூரில், வெள்ளத்தில் நடந்து போனேன். உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த எஸ்டேட்டில் எப்படி இருக்காங்க, எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு, எங்கேருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு, அதிக நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்தில் போய் கடலில் கலக்க வேண்டிய ரூட்டில் எல்லாத்துலேயும் அடைச்சி அங்கே என்னெல்லாமோ கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க. இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லாமல் விட்டதுனால அதையும் இப்போ சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிகளை 19ஆம் தேதியே அவங்க சென்னையில் போய் உட்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன். நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா, இல்லை வேற எங்கேயாவது உட்காரணுமா? இல்லைங்க, எங்கள் எஸ்டேட்லேயே நாங்கள் இடம் கொடுக்குறோம், அனுப்பி வைங்க. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க. உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். ஸோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் மாநில அரசு இந்த மாதிரி 4 கேள்வி உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் பதில் கொடுத்துட்டே இருப்போம். அவங்க பண்ண வேண்டிய செயல், அம்பத்தூரில் 2015 வந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அம்பத்தூர்னா தொழில் மையம். அங்கே இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது. 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கற்றுக்கிட்டீங்க பாடம்? அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க? அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூர்ல தேங்கி இருக்காது. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிருக்காது. என்னை வந்து பார்த்து டெலிகேஷன் என்ன கேட்குறாங்க, எங்க 2015 இந்த அவஸ்தைப்படுறோம். நீங்க கேட்குறீங்க மத்திய அரசும் மாநில அரசும், நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும், நான் என்னோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளோ விவரம் கொடுக்க வேணாம்னு உங்களுக்கு ஒரு கிறிஸ்பாக சொல்லிட்டு இருக்கேன். எடுத்து செயல் என்னங்க தமிழ்நாட்டில்? அம்பத்தூர் இன்னைக்கு மூழ்கி இருக்கு. பணம் மாத்திரம் கொடுக்குறோம், எவ்வளவுனோ கொடுக்குறோம், இன்னைக்கும் கொடுக்குறோம். என்ன நடந்துச்சு அங்க? ஒரு ரயில்வே லைன் கடியில கட்டின பாலத்துல தண்ணி திரும்பி எஸ்டேட்டுக்குள்ளவே வருது. அது மத்திய அரசு பொறுப்பா? அங்க தொழில்துறையில இருக்கிறவங்களை போய் கேளுங்க. Please go ahead. No, please speak in the microphone only. யாருங்க? Here. யார் கேக்குறா? கொஞ்சம் மைக்ல கேளுங்க. ஹலோ. தமிழக முதல்வர் நெல்லையில் வெள்ள சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில், நாங்கள் 2000 கோடி நிதி கேட்டோம் உடனடியாக, ஆனால் எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட 12000 கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு, ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. எங்களுடைய களப்பணியாளர்கள் முன்னாடி போய் அதிகாரிகள்லாம் 5 அமைச்சர்கள் உள்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க. அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி மேடம்? தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனார், அங்கே இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல். இவ்வளோ பெரிய பாதிப்பு அஃபெக்ட் ஆகிருக்கும் போது அங்கே போகிறது கரெக்டு தான். ஆனால் 5 நாளைக்கு முன்னாடி 12ஆம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல, சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும், கொடுத்துருந்தா நாங்கள் அபரிமிதமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்க அதே முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர். அதே மாண்புமிகு முதலமைச்சர்
இங்கேருந்து நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் NDRF. முதலமைச்சர் ஐயா இங்க இருந்தாருங்க. ஏன் 4 மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத, வரலாறு காணாத மழை, மக்கள் திணறிட்டு இருக்காங்க. மத்திய அரசே எனக்கு NDRF கொடுத்து அனுப்பு, நானும் அங்க இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாம டெல்லியில் இருந்தாருங்க. இன்னைக்கு ஒரு 4 நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில், 3 நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுறாருன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம், அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில் இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க, போகிற போக்கில் பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில் டைம் கேட்டு, அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க. இதுலேருந்து அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு. நாங்கள் பணம் கேட்டிருக்கோம், பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது. அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க, பார்ப்பாங்க, வந்து இங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க, அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, இவங்க டீம்ஸ் பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இண்டி அலையன்ஸோட உட்கார்ந்துருந்தார். அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன், அலையன்ஸே நீ இரு, அதை நான் பார்த்துட்டு நான் வரேன், என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க. அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 12,000 16,000 எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க. நான் அதை கமெண்ட் பண்ணல. 12,000 ஜாஸ்தின்னு சொல்ல, 16,000 குறைச்சல்னு சொல்லல. இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா? நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க NDRF. Yes. Wait a second, one by one, please. எல்லாருக்கும் கொடுக்கறோம். ஒரு நிமிஷம் இருங்க. Please, யாருக்கு சொல்றாங்களோ one by one. The lady here. Those who have got mic will speak. Please go ahead. Ma'am, Janani from NDTV Profit here. Ma'am, just 2 questions. You had alluded to the fact that the government had released ahead of time the 450 crore that was also released by December 12th. Has there been any additional? 900 crores. The second installment being? Second was 450, first was 450. Right, ma'am. Has there been any additional request of funds? That's question number 1. Question number 2, ma'am, you had also alluded that insurance work, already search and survey teams were on the ground and they've been dispatched, and 4 such companies were on ground. Can we get a little update on that if that's possible? No, search and survey teams were sent even earlier, meaning the moment I had the NDRF request put to the Home Minister, I ensured that the teams would also go there in time. Other than that, I had also asked for, that I've said now. Just to, because the information has come from the Home Ministry's official, I'm saying, on 18/12/2023, initially, 10 rescue teams of NDRF, 2 columns of Indian Army, 2 of IAF, which is what I've already told, 1 ship, 1 Navy helicopter, 6 disaster response teams, 2 helicopters of the Indian Coast Guard were mobilized and sent. Other than that, he is also talking about the same detail, 10 teams of NDRF. That's fine. But on the insurance, so on the day when I've spoken to the Home Minister, and that night the notification was put out through my handle also, other than the Home Ministry's own, I had instructed the insurance and the Department of Financial Service Secretary himself had taken it upon himself on my saying to send the insurance companies and their officers on the 20th or earlier to go sit there with their surveyors having done the field work. People who want to come and give the claims can meet them in person and take it. That is for Ambattur. And the same thing was given as instruction for the 4 southern districts once the water receded. They can't go and say, claim your insurance when the water is still there. So that's the picture there. Ma'am, an additional request for funds made any? You're hearing it from all of them. The Home Ministry will release it as to what claim has come, how much they are looking at it. That's not mine. Please go ahead. The third last row.
வெள்ளத்தப்போ தமிழக மக்கள் ஆளுங்கட்சி தமிழக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இது வந்து நாலாவட்டத்திலேயே அந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மேற்கொள்ளாதான் காரணம்னு சொல்லிட்டு அங்கே மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. உங்களுக்கு கிடைத்த தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு முக்கியமாக பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்திருக்கீங்களா? ரெண்டாவது கொஸ்டின் வந்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அடுத்த வருடமும் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் மக்களை காப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாக நீங்கள் வலியுறுத்துறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் கொடுக்குறேங்க. தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ், வெதர் ஈவெண்ட்ஸ், மழை 2015 பார்த்தோம், இப்போ திருப்பி பார்க்குறோம். அது சென்னை மாற்றம் தானா இல்லை தென் மாவட்டங்களும் தானா? இதெல்லாம் கூட எல்லா சயின்டிஃபிக் டேட்டாவும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கேற்ப அந்த பேசின் சென்னை பேசின் கோசம் நம்ம கொடுத்த பணமும் இருக்குது அவங்கக்கிட்ட. அதுதானே இந்த 4000 கோடி. இதெல்லாம் சரியான விதத்தில் சரியான சமயத்துக்குள்ளே உபயோகப்படுத்தி இருந்தா இந்த நிலைமை வராது. அதை பற்றி சரியான விவரம் கூட கொடுக்கறது இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. 4000 கோடி அதில் நான் இப்போவே உங்களை கேட்குறேன், 92% செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரே மழை வந்த பிறகு 42% தான் செலவாயிருக்குன்னு சொன்னால் எதை நம்புறது மக்கள்? நீங்கள் 92% செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம். இல்லைங்க, எங்களால் கூட எதிர்பார்க்க முடியல, 4000 கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் செலவே பண்ணல, 42 இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க. அது அந்த 42 நிஜம்தானா? கேள்வி கேட்கணுமா இருக்கு. அதனால பேசின் சென்னை பேசின் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். உங்க கேள்வி முதல் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல. மேடம், மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் குறை சொல்லலைங்க, நாங்கள் குறையே சொல்லலை. நாங்கள் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நாங்கள் குறையே சொல்லலை, நாங்கள் பண்ணுறத பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் சமயத்தில் பண்ணுறத பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்டது இல்லை, உத்தராகண்டில் நடந்தது தான் அப்படின்னு நாங்கள் சொல்ல. தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஆஸ் தேசிய பேரிடர்வு, அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணலை. வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு பண்ணல. இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்லைங்க. There is no such thing as announcing that this is a பேரிடர்வு, national disaster. No, there is nothing like that. உத்தராகண்டுக்கும் பண்ணல, வேற எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணல. There is no thing as announcing a state as a national disaster. இல்ல. Have you ever announced anything as national disaster till now? Will you want to answer him? Never. அதனால ஆனா ஸ்டேட் லெவல்ல ஒருவேளை ஸ்டேட் ஒரு டிசாஸ்டர்னு டெக்ளேர் பண்ணோன்னு விரும்பினாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற கைட்லைன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியும்? பெஸ்ட், ஒரேடியா என்னெல்லாமோ ஒரு விதமான பூச்சிகள் வந்து பயிரை நஷ்டப்படுத்திருச்சு பெரிய பெரிய அளவில் அப்படின்னா அதையும் அனௌன்ஸ் பண்ணுங்க. வெள்ளமா அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. அவங்க would you want to explain that you've given guidelines for the states to announce any disaster that they think they want to announce? Do you want to explain that? Yeah. Jindalji. Yeah, hello. So we have issued guidelines which governs the State Disaster Response Fund, National Disaster Response Fund, right? So these are based on the recommendation of the successive finance commissions. So after the 15th Finance Commission, we have revised the guideline and issued in the year 2022 itself. So under the guidelines, there are 12 notified disasters which are eligible for relief assistance under the SDRF as well as the additional assistance from NDRF. These are cyclone, drought, earthquake, fire, flood, tsunami, hailstorm, landslide, avalanche, cloudburst, pest attack, frost and cold wave. In addition to that, state government have the flexibility of using 10% of their annual allocation for declaring any state local level disaster. So this flexibility with the state government. விளக்கமா இருக்குங்களா?
டிசாஸ்டர்னு ஸ்டேட்டில் அனௌன்ஸ் பண்ணோன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். அது ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சுக்கிட்டு இவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி கைட்லைன்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் எதையெல்லாம் டிசாஸ்டர் அப்படின்னு ஸ்டேட் லெவலில் சொல்ல முடியும்? அவர் லிஸ்ட் படித்தார் உங்களுக்கு. அந்த எர்த்குவேக்கோ இல்லை வெள்ளமோ அதிகமாக மழையோ இல்லை பயிர் நாசனமோ அப்படின்னு வரிசையாக 12 ஐட்டம் அவர் படிச்சுட்டார். அதை நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் வேணுன்னா ஃபினான்ஸ் கமிஷனும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட் இருக்கு பாருங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அதுலேருந்து 10% வரைக்கும் எடுத்து இதுக்கோசம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர்னு ஏன் அனௌன்ஸ் பண்ணல? இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்லை. இப்போ வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல. என்ன கமெண்ட்டுங்க? அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான், நாங்கள் அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினார் இல்லைங்களா? அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். ஒன் மினிட். அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க. அவர் அரசியலில் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா? பேசுகிற பாஷை மொழி, அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர், எப்பேற்பட்ட தமிழ். Excuse me, who's in a hurry, yaar? Please. Just hold Let on. me finish. He is also your colleague. I'm answering him. அதனால நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன். அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம். மக்கள் அங்கே மழையில் அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்னு. அட்வான்ஸாக பணத்தை 12ஆம் தேதி டிசம்பருக்குள்ளே 900 ரூபா கொடுத்து 900 கோடி கொடுத்துருக்கோம். அது ஏன் அப்பா சொத்துனோ உங்கள் அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள், அந்த அம்மா இப்படி பேசினாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசித்து பேசணுங்க. கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க. இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவாங்க. உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள். Ma'am, Harish Nair from Times Now. Chief Minister M.K. Stalin had blamed the IMD. He had said that IMD warning was a bit late, rainfall was higher than forecast. So, your reaction? No, I've reacted to that. I will repeat it for you because I said that in Tamil. Now I'll say it in English. Even on the 12th, first of all, about that center. It's a state-of-the-art meteorological center located in Chennai. It has 3 Dopplers with which they detect weather forecasts they do are based on that. And the forecasts are normally done on a dynamic way every 5 days in advance, meaning every day there's some forecast. But it wants you for something which will happen 5 days in advance. So for this event of the 4 districts in South, the alert was given even on the 12th. So either the officials have not briefed the Honorable Chief Minister properly, saying we did receive it on the 12th, but we didn't act on it, or they probably are saying differently, I don't know. But there is data recorded that information was given even on the 12th. Yeah, the last question. Please, go ahead. 11. Oh, just one more minute if that will help you. Yes. இது உங்களுக்கும் உதவுங்க.
12th December, IMD issued heavy to very heavy rain, 64 mm and greater than 124 mm in 24 hours for 16th to 16th December. On the 12th, they tell you heavy to very heavy, about 16th December, all over South Tamil Nadu. And a daily press bulletin was also shared with all the stakeholders. That's one thing. Second, then it was continued on a 5 days warning, and that was issued on 13th and 14th also of December 2023. It was further upgraded on 15th December to orange color warning with heavy rainfall forecast in the bulletin which was issued for the period 16 to 18. So you had it on the 12th, you had it on the 13th, you had it again on the 15th, you had it again on the 16th. Repeated warning. Okay? The same forecast continued in the bulletin which was issued on the 16th December as well, about orange color warning. Yeah, please go ahead. Hi ma'am, Kriti from Informist Media. So you mentioned that additional fund requests have come and MHA might release that. So since SDRF funds have been released 900 crore, would that be under NDRF? And also what kind of quantum may be released by MHA? You may want to answer that. Actually, Ministry of Home Affairs has a very systematic procedure laid out. And as soon as we get information about any such event, an inter-ministerial central team, as mentioned by Honorable Finance Minister, is immediately dispatched to the site, state concerned in the sites. And it is headed by a joint secretary from the Ministry of Home Affairs, and it has members from various ministries which are involved in relief and rehabilitation like agriculture, etc. So the team visits the places, interacts extensively with the state government officials. The state government officials are supposed to present details of the damage assessment, and once they do that, immediately the team submits its recommendations to the high-level committee, which is headed by executive committee, which is headed by Union Home Secretary, and then that committee goes through it, and further finally the committee, which is headed by the top apex committee, which is headed by Honorable Home Minister, that approves it. So there's a very systematic procedure, but of course the IMCT, as Honorable Finance Minister has mentioned, it had gone with respect to the cyclone which happened earlier this month from 11 to 14 December. And for this current flooding situation, the team is currently there in Tamil Nadu since December 19. So as soon as we get the assessment from the state government and the report of this interministerial team, immediately the central government will do the needful. Thank you. Yes, please. Ma'am, do you see a gross misutilization of funds given by the center? The fact that floods have occurred in 2015, now it has occurred in... Also spoke up. I don't know whether there's a misuse. I can't comment without data in my hand. But clearly, lessons of 2015 have not been learnt. Precautionary steps which have to be taken at the state level for organizing economically vulnerable areas like industrial estates, railway stations, harbor, airports, those will have to be given additional support. I can for sure say that that's not happened. I don't know about misuse of fund because I don't have the data, but தவிர்ப்புக்கு வேணுங்கிற விஷயங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. வெள்ள தவிர்ப்பு, வெள்ள நிவாரணம், அதுக்கப்புறம் வெள்ளம் வந்த பிறகு நிவாரணம், தவிர்ப்புக்கான முயற்சிகள் சரியா எடுக்கப்பட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. நான் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய அம்பத்தூர், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஹார்பர், ரயில்வே ஸ்டேஷன், போர்ட், அதை பத்தி பேசுறேன். தென் மாவட்டங்களில்
அங்கே இத்தனை கன்ஜெஷன் இல்லை, அதனால ஒரு நாள் பெஞ்ச மழை இல்லை, ஒரு வருஷத்துக்கான மழை ஒரே நாளில் பெஞ்சா கூட மறுநாள் அது கொஞ்சம் வேலைக்கு போயிடுச்சு. சென்னையில் அது நடக்கலையே. காரணம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். அதில் நான் இப்போ பெரிய டீட்டெயிலில் போக முடியாது. அதை டீட்டெயில் பார்க்குறது ஹோம் மினிஸ்ட்ரி. அவங்க இப்போ தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் மூலமாக அங்கேயும் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தவங்க, அந்த போய் விசாரிச்சு சர்வே பண்ணுறவங்களோட உட்காந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேசுகிறாங்க. அந்த இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இவங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அமௌண்ட். ஸோ ஐ மே நாட் பி இன் அ பொசிஷன் டு கமெண்ட். The last question, please. ஒரு நிமிஷம். No, let him ask question. I mean, அவர் வந்த பிறகு வரேன். Business Line newspaper. This is Srivat's ma'am. Question is on the supplementary to what he asked. Is there a concept of end utilization audit? Because invariably there is a discrepancy between what the center claims and what the states claim and what the center allocates as part of NDRF proceeds. So, is there a concept of CAG audit on how the relief assistance has been utilized? Yes, it will come a bit later with a time lag, so it won't be immediate. So, has there but been 1 minute? Sorry, Yeah. Okay. Has there been such exercises done on the assistance given from 2015 by the center? I may not be able to answer for the Home Ministry on that, but I will tell you one thing. The CAG audits come with a time lag, so we get to know about it a bit later. But if you're using the expression end user, end utilization, which means there is a user for whom you've spent and there is the utilization arising out of it. Chennai, the citizens are the end users. You see how they are in a position to face or not face or struggle in such a situation. The end utilization certificates will come, but the end user is telling you it's not happened. So for a short while till the CAG report comes, you can take this as a end user's assessment. Feedback. Utilization will come through the CAG and the assessment will be done by them. Thank you. ஒரு நிமிஷம் மைக் கொடுத்துட்டாங்க. மைக். தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிவாரணத் தொகை போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது கொஸ்டின் வந்து, இப்போ எண்ணூரில் இந்த சிபிசிஎல் நிறுவனத்தோட அந்த எண்ணெய் கழிவுகள் கலந்த விவகாரம் ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரம். அது இந்த வெள்ளம் சம்பந்தப்பட்டதா இல்லையே? சென்னை வெள்ளம். ஸோ இன்னும் கூட அதோட பாதிப்புகள் வந்திருக்கு. இதுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம்? ஆமாங்க. அந்த கழிவுகளில் இன்னும் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதில் நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வேறு மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எதுவும் பண்ண போகிறோமா, இல்லை ஸ்டேட்ஸ்க்கு ஏதாவது அதில் பங்கு இருக்கா? ஒரு நிமிஷம். முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. 6000 ரூபா பெர் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம், அவங்க கொடுக்குறாங்க. நான் அதை பற்றி காமெண்ட் பண்ணலை. அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுதா? இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்பா சொத்தான்னு கேட்குற அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க. அப்போ யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும். அவர் கேட்குற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கொடுக்குறது யாருக்கு? நிஜமாக வெள்ளத்தில் அமிட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான். அதை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன் கேஷாக கொடுக்குறீங்க? அது கவர்மெண்ட் பணம் தானே. என் அப்பா சொத்து இல்லையே, உங்கள் அப்பா சொத்து இல்லையே. போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டில். அதுதான் நான் கேட்குறேன். 6000 போதுமா இல்லையா, கொடுக்கணுமா இல்லையா, அந்த பேச்சுக்கே நான் வரல. கொடுக்கறத கொடுக்குறீங்க, அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போடுங்க. இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் மோடி ஐயா அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்கில். டைரெக்டாக அவர் அக்கௌண்ட்டில் கொடுங்க. கொடுத்தது யார், அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்ததுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ மூலமாக அந்த 6000 சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத விட அது பெட்டராக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம். Is there anything you want to say on that oil leakage from Ennore?
the disaster as a result of that? No. No. உங்களுக்கு விவரம் யார்ட்டையாவது அந்த பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து கேட்டு அனுப்புறோம். Yeah, thank you very much, madam. I mean, you elaborately answered a lot of questions from the press. Thank you very much for joining the press conference.